அது பழகிக்கிட்டு இருக்கிற அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். அது என்னுடைய சார்பாக தெரிவித்து நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற இடம் அங்கங்கே தவறுகள் சுட்டி காட்டப்படுதே தவிர அதுக்கு மன்னிப்புங்கிற ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாம். மாணவர்களுக்கு எப்படி ஆசான் கற்றுக் கொடுக்க தவறுகள் பட்சத்தில் இப்படி போகாத, அப்படி போகாத, இப்படி விழுந்துடாத, அப்படி விழுந்துடாதன்னு ஒரு தாய் அன்போடு சொல்லக்கூடிய வார்த்தை தான் சபையோட ஆசான் வாயிலிருந்து வரத வார்த்தைகள். அதுக்குள்ளே அகத்தியரும் வருவார், சிவபெருமானும் வருவார், எல்லா சித்தர்களும் வருவார்னு தாழ்மையான விஷயத்தை அகத்திய பெருமான் திருவடிகளே சமர்ப்பணம் செய்து நானும் உங்கள்கிட்ட சொல்கிறத நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓம் அகதீஷாய நமக. அருள்மலை சாரல் பொழியும் தென்பொதிகை தலமதிலிருந்து தேன் தமிழ் இசைக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புத ஆசி நிலை பெற்று ஆசி நிலை கேட்டு வந்தமர்ந்து நற்சீடனாய் பொற்சீடனாய் பொன்னம்பல மகா சபையினுடைய அகத்தியனுடைய சீடனாய் சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாய் சித்த நிலைதனை தன் கரத்தில் இருந்து சித்த வைத்திய நிலைக்கு தன்னை தாரை வார்க்கின்ற அற்புத அருள்பணி ஆற்ற எத்தனித்து அமர்ந்திருக்கின்ற சிவமகா சபை சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி. இது ஞான பட்டறை. இப்பட்டறை தனில் சில அடி உயர்ந்து விழும், சில அடி தாழ்ந்து விழும். அத்துணை அடிகளையும் தாங்கிய ஒரு உலோகம் எவ்வாறு வடிவம் நேராக நீர் செய்கின்ற அது தவறுகள் அல்ல, தவறி செய்கின்ற ஒவ்வொரு நிலைகள் அறியா வினை செயல் நியல்களால் நிலைகளால் ஏற்படுகின்ற ஒவ்வொரு செயல்கள் சித்தனாக மாறி வருகின்ற ஒருவனுக்கு இவ்வாறு இடர் இன்னல்களை எவ்வழியிலாவது வினைகள் தர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற அந்நிலை கொடுக்கின்ற ஒரு சில சருக்கள் நிலை, அது உம்முடைய தவறு நிலை அல்ல. சித்தன் உரைத்தவாறு அவ்வார்த்தை நீர் உமது வார்த்தை அவ்வார்த்தை திருவாயிலிருந்து உரைக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்னும் நிலைதனையும் அகத்தியன் உரைத்து இது அறிவு திரு ஆலயமாக விளங்கக்கூடிய அற்புத தலம். அறிவுதனை பகிர்கின்ற பொழுது அறிவுக்கு மாற்றான சிற்சில நிகழ்வுகள் அவரவர்களை விட்டு அகழ்கின்ற பொழுது அது அறிவுறுத்தப்பட்டு அகலப்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு அது அகழ்கின்ற பொழுது ஏற்படுகின்ற நிலைகள் என்பது அது ஒன்றும் தவறு நிலைகள் அல்ல என்று அகத்தியன் உரைத்து பண்பட்டு பண்பட்டு புண்பட்டு வருகின்ற சீடர்களினுடைய பாவ சாப நிலைகளை அவர்களுக்கு எடுத்துரைத்து ஆசிகளின் மூலம் எடுத்துரைத்து விமோச்சன நிலைகளை தாரை வார்க்கும் அற்புத சபை இச்சபையில் அமர்ந்த சீடர்கள் யாவரும் உரைக்கின்ற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய வார்த்தைகளே. நல்வார்த்தைகள் அனைத்தும் ஆதி சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற வார்த்தைகளே. அவ்வாறு பிரபஞ்ச மகா சபை சீடன் என்றால் அவன் சித்தனே என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடன் என்றால் அவன் சித்தனே. அவன் சித்தனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமர வைக்கப்படுகின்றான். ஆனால் அவன் சித்தன் என்ற அவன் பெற்ற பட்டத்திற்குரிய அத்தகைய நிலைதனை அவன் படிப்படியாக உயர்த்தி வருகின்ற பொழுது அவன் வெறும் சித்தன் அல்ல, பிரபஞ்ச மகா சபையினுடைய வாழை சித்த நிலையை அடைகின்ற சித்தன். ஒவ்வொருவனும் அது எவ்வாறு வாழை சித்த நிலையை அடைய முடியும்? ஆதிசிவ சூட்சம நூலினை எவனொருவன் தன் திருவாய்களில் இருந்து உரைக்கின்றானோ, வாக்கு சித்தி நிலை பெற்று உரைக்கின்றானோ அவன் ஒவ்வொருவனும் வாழை சித்தனே என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு சித்த நிலை பெற்று சித்தனாக வளம் பெற வைக்கின்ற இஞ்ஞான பட்டறையில் வந்து அமர்ந்த சீடனே, முதன்மை சீடனே, அகத்தியன் யாம் உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி ஒருபோதும் பிரபஞ்ச மகா சபை சீடன் தவறிழைக்க மாட்டான். தவறு இழைத்தானே ஆயின் அவன் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடன் அல்ல, பூர்வ ஜென்ம வினை தொடர்பால் அவன் அகலப்படுகின்ற நிலை கொண்ட சபை தொடர்பாளனே என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசி வழங்கி அமர்ந்திருக்கிறான். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.